தேர்ந்தெடுக்கும் மனையின் மதர் டாக்குமெண்ட் பட்டா சிட்டாப்படி நிலத்தின் அளவுகள் எந்த வகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை மிக கவனமாக பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் மீட்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், சென்ட், 435 ஸ்கொயர் ஃபீட் இது போன்ற பல வகையில் உங்களுடைய மூலப்பத்திரம் இருக்கும். மூலப்பத்திரம் குறைந்தபட்சம் 40 50 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும். அப்போது நடைமுறையில் இடங்களை அளக்கும் முறை வேறு. இப்பொழுது நடைமுறையில் இருக்கும் ஸ்கொயர் ஃபீட், சென்ட், ஏக்கரா இதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வாங்கும் மனையின் பத்திரப்பதிவு செய்யும் போது அரசாங்க சர்வேயர் வைத்து 4 புறமும் எல்லைகள் நட்டி 3 புறமும் உள்ள பக்கத்து மனையின் உரிமையாளரின் அனுமதியோடு அவர்களின் சாட்சியாக நிலம் அளவீடு செய்து அனைவரையும் புகைப்படம் எடுக்க வேண்டும். இதன் அடிப்படையில் பத்திரப்பதிவில் சொத்து விவரம் தெளிவாக குறிப்பிட வேண்டும்.